ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் அந்த டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 போட்ஸ்வானா சீட்டாஸ் ரீஸ்டு இன்டு குன்னோ நேஷனல் பார்க். இதனால் வந்து இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குன்னா 48 இருக்குது. இதில் வந்து நம்ம ரிட்டையர் ஆகிட்டு நம்ம இந்தியாவில் வந்து சர்வே ஆகாமல் இறந்து போனது 21 சீட்டாஸ் வந்து இறந்துட்டுருக்கு ஓகேங்களா. குன்னோ நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இப்போ வந்து டேனிங் 48 இருக்குல்ல, அதில் வந்து 28 வந்து இந்தியாவில் பவுன் பண்ண காப்ஸ், 20 வந்து ஆப்பிரிக்கன் நேஷனல் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கே டிரான்ஸ்லேட் பண்ணிப்பான் நமீபியா ஓகேங்களா. செகண்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ வந்து தேர்டாக வந்து போட்ஸ்வானாவில் இருக்குது ஓகேங்களா. இந்த கண்ட்ரி பார்டர் பண்ணியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்ஸ்வானா வந்து நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, ஜாம்பியா, தென் ஓகேங்களா. அவ்வளோதான். இது வந்து ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போட்ஸ்வானா. குன்னோ நேஷனல் பார்க் எடுத்துக்கிட்டால் அது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. இப்போ வந்து குன்னோ நேஷனல் பார்க்கில் வந்து 3 வைல்ட் லைஃப் சென்சஸ்க்கு வந்து இந்த சீட்டாஸ் வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணலாம், அது வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எந்தெந்த ஏரியானா குன்னோ பல்ஃபூர், இது வந்து என்னென்னா கத்தியவார் கிர் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். தென் வந்து நௌதாரி, இது வந்து எங்கன்னா 97 கிலோமீட்டர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வித்யன் ரேஞ்ச் ஆஃப் ஹில்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும். தென் தேர்ட் ரேஞ்ச் என்னென்னா ராஜஸ்தானில் இருக்க சாகர். இந்த 3 சைட்லையுமே வந்து இப்போ குன்னூர் நேஷனல் பார்க்கில் இருக்க இந்த சீட்டாஸ் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வளர்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அவன் சொல்லியிருக்காங்க. குன்னூர் நேஷனல் பார்க் அடிக்கடி நியூஸில் தான், ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா மத்திய பிரதேசில் இருக்குது. நேஷனல் பார்க் ஸ்டேட்டஸ் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா 2018 இருந்தாங்க கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1981 வந்து வைல்ட் லைஃப் சேன்ச்சுரி மட்டும் தான் இருந்துச்சு ஓகேங்களா. இது வந்து 2 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. ஷிவ்பூர் அண்ட் மொரேனா அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆயிருக்கு ஓகேங்களா. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நவியா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆல்ரெடி வந்து சீட்டா வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் கண்ட்ரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அடிஷன் பண்ணியிருக்காங்க. சீட்டா ரீலொகேஷன் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 17th செப்டம்பர் 2022. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து சீட்டாஸ் வந்து 1952 எக்ஸ்டெண்ட் ஆச்சு ஓகேங்களா. இதை வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, சீட்டா எக்ஸ்பர்ட் நமீபியா அந்த சவுத் ஆப்பிரிக்கா. சீட்டான்னு எடுத்துக்கிட்டால் 2 இருக்கும். ஆப்பிரிக்காவில் இருக்கிறது வந்து என்னென்னா ஐசிஎல் வல்னரபிள் ஓகேங்களா. அது ஏஷியாவில் எடுத்துக்கிட்டால் கிரிட்டிக்கலி இன்டேஞ்சர். இந்தியாவில் வந்து ஆனால் எக்ஸ்டெண்ட் ஆச்சு 1952. இப்போ வந்து ரீடென்ஷன் பண்ணி 48 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கில் ஒன்றா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆர் லொக்கேட்டட் இன் காவேரி பேசின்? 2020 கேட்டது. நாகர்கோவில் நேஷனல் பார்க், பப்பிகொண்டா நேஷனல் பார்க், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ், வயநாடு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1, 3 and 4 only. Next question. Which one of the following protected area is well known for the conservation of subspecies of Indian swamp deer, Barsinga, that tree is well known outgrown and is exclusively gramineous? 2020 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ கண்ணா நேஷனல் பார்க். Second one, US and Israel carried out joint attack on Iran. Tehran responded with retaliatory cyclone. US assets on neighborhood countries. ஓகேங்களா. ஈரானில் வந்து முக்கியமான இஷ்யூஸ் ரிலேட்டட் பேசுவாங்க. இஸ்ஃபான், கோம், டெக்ரைன், கெர்மான்சா, கராச் இந்த இடத்துலலாம் வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஈரான் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த ப்ளூ கலர் ஸ்டாரெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் நேவி பேஸ் இருக்குது. அவங்க வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் வந்து எங்கன்னா கொட்டாரில் வந்து இருந்தா அல்கொய்டா ஏர்பேஸ்னு இருக்கா, அங்கே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோர்டானில் வந்து முஹிஃபாத் சல்டி ஏர்பேஸ்லையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: அஜர்பைஜான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஜ்பெகிஸ்தான். விச் ஆஃப் த அபோவ் ஹேவ் பார்டர்ஸ் வித் ஆப்கானிஸ்தான்? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 3, 4, 5. இப்போ மேபி இந்த டைம் ஈரான் வந்து நியூஸில் வந்துட்டே இருக்கா, ஸோ ஈரான் பார்டர் பண்ணுற கண்ட்ரி என்னென்ன கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.